3rd Standard English Term 1 Unit 1ல இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ஸ்டோரி டைம்ல சின்னு in the house. Who is hiding in the picture? இந்த பிக்சர்ல யார் ஒளிஞ்சிட்டு இருக்கா? Is it big or small? அது பிக்கா இருக்கா ஸ்மாலா இருக்கா? Have you seen it? நீங்க அதை பார்த்திருக்கீங்களா? What does it do? அது என்ன செய்யும்? அப்போ இந்த பிக்சரில் ஒளிஞ்சிருக்கிறது யார்? மவுஸ். அந்த மவுஸ் பேர் தான் என்ன? சின்னு. அது எப்படி இருக்கும்? பிக்கா ஸ்மாலா? ஸ்மாலாக தான் இருக்கும் இல்லையா? சின்னது தானே மவுஸ். ஹவ் யூ சீன் இட்? நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே? வாட் டஸ் இட் டூ? அது என்ன செய்யும்? ட்ரெஸ்ஸு, புக்ஸு எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? கடிச்சு தூளாக என்ன பண்ணுவோம்? அதைய டேமேஜ் பண்ணுவோம் இல்லையா? Let us see what சின்னு the mouse does in the story. வாங்க பார்க்கலாம் இந்த ஸ்டோரியில் இந்த மவுஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த குட்டி பொண்ணு, இந்த பொண்ணு பேர் என்னது? மினி. மினி அம்மாட்ட என்ன சொல்கிறா? அம்மா, there is a mouse in the house. நம்ம வீட்டில் ஒரு எலி இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அம்மா என்ன சொல்கிறாங்க? நோ, there isn't. there is no mouse in the house. அம்மா என்ன சொல்கிறாங்க? அப்படியா? அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எங்கள் வீட்டில் மவுஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், there is. ஆமாம், இருக்கு. இட் bit my dress. என் ட்ரெஸ்ஸை என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், கடிச்சிருக்கு. there is a hole in it. என் ட்ரெஸ்ஸில் என்ன ஆயிடுச்சு? ஒரு ஹோல், ஓட்டை விழுந்துருச்சு. அம்மா, I am so sad. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறா? மினி. நெக்ஸ்ட்டு தம்பி வரான். தம்பி என்ன சொல்கிறான்னு பாருங்க. அம்மா, there is a mouse in the house. நம்ம வீட்டில் எலி இருக்குமா அப்படின்னு சொல்கிறான். there are bits of paper on the ground. பாருங்க, ஃபுல்லாக குட்டி குட்டி பேப்பராக கிடக்குது. it tore my English book. என்னோட இங்கிலீஷ் புக்கையும் என்ன பண்ணிருச்சு? அது கடிச்சு கிழிச்சிருச்சு. I am so worried. எனக்கு ரொம்பவும் கவலையாக இருக்குது அப்படின்னு யார் சொன்னது? தம்பி. நெக்ஸ்ட்டு யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறா? அப்பா. அப்பா என்ன சொல்கிறாரு? ஓ, this is bad. there is a mouse in the house. இங்கே இந்த வீட்டில் எலி ஒன்று இருக்குது, அது ரொம்பவும் மோசமானதாக இருக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, மை பன் இஸ் கான். என்னோட பன்னு காணாமல் போயிடுச்சு. ஐ வாண்டட் டு ஈட் இட் வித் மை டீ. நான் என்னோட டீயோட அதை தொட்டு சாப்பிட்லான்னு இருந்தேன். ஐ எம் அன்ஹாப்பி. நான் மகிழ்ச்சியாகவே இல்லை. ஐ எம் அன்ஹாப்பி அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இப்போ தான் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஓ, there is a mouse in the house. அப்போனா கண்டிப்பாக மவுஸ் இருக்குது. லெட்ஸ் ஃபைண்ட் இட். அதை தேடி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க அம்மா. தே லுக்டு ஃபார் த மவுஸ் ஆல் ஓவர் த ஹவுஸ். இப்போ மவுஸை வீடு ஃபுல்லாக தேடுறாங்க எல்லாரும். தே ஸ்டாம்ப்டு தேர் ஃபீட். அவங்களோட காலையெல்லாம் தரையில் வேகமாக ஓங்கி ஓங்கி மிதிக்கிறாங்க, தேடும்போது எலி எங்கேயாவது வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. தே போக்டு எ ஸ்டிக் இன்டு எ ஹோல். ஒரு சின்ன ஹோல்குள்ளே குச்சியெல்லாம் வச்சு என்ன பண்ணி பார்க்குறாங்க? குத்தி பார்க்குறாங்க. பட் தே குடின்ட் ஃபைண்ட் த மவுஸ் இன் த ஹவுஸ். ஆனால் அவங்களால அந்த மவுஸை என்ன பண்ணவே முடியல, கண்டுபிடிக்கவே முடியலை. But சின்னு the mouse was in the house. ஆனால் அந்த சின்னு, அந்த மவுஸ் எங்கே தான் இருக்குது? அவங்க வீட்டில் தான் இருக்குது. He heard the noise. அவங்க போடுற சத்தத்தை எல்லாம் அது என்ன பண்ணுச்சு? கேட்டுச்சு. அந்த குச்சியெல்லாம் வச்சு உள்ளே வச்சு குத்துனாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்து he was afraid. பயந்துருச்சு. He shook and trembled. பயத்தில் அந்த கை காலாம் இது அசைச்சிட்டு ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஹீ டிட் நாட் மூவ். ஆனால் அது எங்கேயுமே நகரல. ஹி வாஸ் குவைட். ரொம்ப அமைதியாக இருந்தது. ஹி வாஸ் ஸ்டில். அங்கே தான்
இருந்தது. After some time the mouse was very silent. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரொம்பவும் இந்த மவுஸ் எப்படி இருந்தது? சைலண்ட், அமைதியாக இருந்தது. There was no noise. இப்போ வெளியிலேருந்து எந்த சத்தமே அதுக்கு கேட்காதனால சின்னு கேம் அவுட், வெளியில் அப்படியே வந்தது. He turned his head left and right. தலை அப்படியே அங்காமல் வெளியே நீட்டி லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துச்சு, வலது பக்கம்னு பார்த்துச்சு. He sniffed the air. காற்றுல அப்படின்னு வாசம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா அப்படின்னு ஸ்னிப் பண்ணி பார்த்துச்சு. அப் அண்ட் டவுன், மேலேயும் கீழேயும் அப்படியே ஸ்னிப் பண்ணி பார்த்துச்சு. Then he looked for something else to bite. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு? ஏதாவது கிடைக்குதா நம்ம கடிச்சு கொறிக்கிறதுக்குன்ட்டு கிளம்பிருச்சு. ப்ராக்டிஸ் டைம். Read the sentence and tick the correct picture. அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி சரியான பிக்சருக்கு டிக் போடுவோம். The mouse bit Minnie's dress. அப்போ எது சரி? செகண்ட் ஒன், அதுக்கு டிக் போடுங்க. அம்மா poked a stick into a hole. ஹோலில் அந்த ஸ்டிக்கை வச்சு குத்துனாங்க இல்லையா, எந்த பிக்சர்? அதுக்கு டிக் போடுங்க. சின்னு ate the bun in the house. பன்னை சாப்பிட்டது, எந்த பிக்சர்? டிக் போடுவோம். மேட்ச் த ஆப்போசிட்ஸ். தமிழில் நம்ம எதிர் சொல்லுன்னு பார்ப்போம் இல்லையா, அதுதான் இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? ஆப்போசிட்ஸ். சேடுனா வருத்தம், அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஹாப்பி, மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் பாருங்கள், சைலண்ட், அமைதியாக இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் நாய்ஸி, சத்தம் போடுறது. ஃபைண்ட், கண்டுபிடிக்கிறது. லாஸ், தொலைக்கிறது. அப், மேலே. டவுன், கீழே. லெஃப்ட், இடதுபுறம். ரைட், வலதுபுறம். திரும்பவும் ஒரு முறை சொல்வோமா? சேட், ஹாப்பி, சைலண்ட், நாய்ஸி, ஃபைண்ட், லாஸ், அப், டவுன், லெஃப்ட், ரைட். வாட் டிட் சின்னு டூ? சின்னு என்ன பண்ணுச்சு? நம்பர் ஹிஸ் ஆக்ஷன்ஸ் இன் சீக்வன்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு நம்பர் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ he ate the bun, சின்னு the mouse entered the house, he tore the book, at last he hid in a hole, he bit the dress. அப்போ ஃபர்ஸ்ட் எது வரும்? சின்னு the mouse entered the house. அது ஃபர்ஸ்ட்டு. செகண்டு he bit the dress. தேர்டு he tore the book. Fourth, he ate the bun. Fifth, at last he hid in a hole. Where can the mouse hide in the house? The mouse வேற எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கும்? The mouse can hide in the box. அப்படி இந்த பையன் சொல்கிறான். In the bin, in the bag. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, அதோடு சேர்த்து நம்ம சொல்லலாம். அதற்குள்ளேங்கும்போது என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? இன். மவுஸ் எதற்குள்ளெல்லாம் ஒளிஞ்சிருந்துருக்கும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக சொல்கிறோம். என்ன போட்டுக்கிறோம்? இந்த ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், பாக்ஸு. இப்போ இந்த பாக்ஸ், இந்த பேக், இந்த பின், இந்த ஜார், இந்த பாட், இந்த டப், இந்த கப், இந்த ஹேட், in the sack, in the shoe, in the hole, in the shelf, in the kitchen, in the basket. Listen and repeat. கேட்டு அதை திருப்பியும் சொல்லுங்க. What did the mouse do? What did the mouse do? The mouse ate the bun, ate the bun. The mouse tore the book, tore the book. The mouse bit the dress, bit the dress. What a naughty mouse, a naughty mouse. Practice time. What did this mouse do? இந்த மவுஸ் என்னெல்லாம் பண்ணுச்சு? மேட்ச் அண்ட் ரைட். மேட்ச் பண்ணி எழுதுங்க. அப்போ ஃபஸ்ட் பிக்சர் பாருங்கள், அது என்ன ஆயிடுச்சு? உடஞ்சிருச்சு. அதுக்கு எந்த வேர்ட் கரெக்டாக வரும்? ப்ரோக். நெக்ஸ்ட்டு கீழே அது சிந்திருச்சு இல்லையா, அப்போ அதுக்கு எது கரெக்டாக வரும்? ஸ்பில்டு. அடுத்து அந்த பாக்ஸ் அது என்ன பண்ணுது? ஓப்பன் பண்ணுது. அப்போ ஓப்பன்டு. அடுத்து என்ன பண்ணிச்சு? ஸ்பூனை கீழே
ட்ராப்டு கீழே போட்டுருச்சு ட்ராப்டு அதோட மேட்ச் பண்ணிட்டு கீழே அந்த பிளாங்க்ஸில் எழுதுவோம். த மவுஸ் ஸ்பில்டு த மில்க். த மவுஸ் ட்ராப்டு த ஸ்பூன். த மவுஸ் broke the cup. The mouse opened the box. Match the pairs. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஷூக் அதோட ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன வரும்? ஷேக் அதோட மேட்ச் பண்ணுங்க. போக்டு அதோட ப்ரெசன்ட் என்ன வரும்? போக். ஏட் அதோட ப்ரெசன்ட்டு ஈட். லுக்டு லுக். Heard, hear. Turned, turn. Pair talkல what did you do yesterday? நேற்று என்ன பண்ணீங்க? அப்போ நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் டென்ஸ் தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ கொஷின் பாருங்கள். what did you do yesterday? I played a game yesterday. இந்த மாதிரி மற்றதுக்கு போடுங்க. இப்போ I drew a picture yesterday. I sang a song yesterday. I wrote a letter yesterday. I read a book yesterday. இந்த மாதிரி நிறையா பாஸ்ட் அண்ட் சென்டென்ஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் டைம். சூஸ் த ரைட் வேர்ட் அண்ட் fill in the blanks. இப்போ நம்ம எல்லாமே இங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் எஸ்டர்டேன்னு வந்திருக்கு. அப்போ எந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் டென்ஸு. I played a game yesterday. We drew a picture yesterday. I sang a song yesterday. You wrote a story yesterday. I studied for a test yesterday.